மடப்புரம் கோயில் காவலாளி அஜித்குமார் தாக்கப்பட்ட இடத்தில் இருந்து இரத்த மாதிரிகள் சேகரிக்கப்பட்டிருக்கின்றன. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிதம்பரம் வழங்க கேட்கலாம். சிதம்பரம், விவரங்களை பகிர்ந்துக்கலாம். ஸ்ரீராம், அதாவது சிபிஐ அதிகாரிகள் மடப்புரத்தில் இன்று காலை முதல் பல்வேறு இடங்களுக்கு சென்று அஜித்குமார் கொலை வழக்கு சம்பந்தப்பட்ட எல்லா இடங்களையுமே ஆய்வு செய்து வருகின்றனர். அவரை எங்கெங்கெல்லாம் கூட்டி சென்றனர், எங்கெங்கெல்லாம் அவரை வைத்து அடித்தனர், டார்ச்சர் செய்தனர் போன்ற இடங்களெல்லாம் கேட்டு வருகின்றனர். அவர்களுடன் அஜித்குமாரின் தம்பி நவீன்குமார், ஆட்டோ ஓட்டுநர் அருண்குமார், தனிப்படை காவலர், நேற்று சிபிஐ விசாரணைக்கு ஆஜரான தனிப்படை காவலரையும் அழைத்து அங்கு எந்தெந்த பகுதிக்கெல்லாம் கூட்டி சென்றனர், எல்லா இடத்திலும் ஆய்வு செய்து வருகின்றனர். இறுதியாக தவளைக்குளம் பகுதியில் உள்ள புளியந்தோப்பு பகுதியில் சென்று அஜித்குமார் எவ்வாறு அவரை அடித்தது காட்சியையும் நவீன்குமார் செய்து காட்டினார். இறுதியாக தற்போது உதவி ஆணையர் செயல் அலுவலகத்தில் கோசாலை எனும் இடத்துல, அதாவது இந்த வழக்கின் முக்கிய திருப்பமாக அமைந்த வீடியோ அஜித்குமாரை தாக்கும் வீடியோ வெளியான இடத்தில் சிபிஐ அதிகாரிகள் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாகவே ஆய்வு செய்து வருகின்றனர். அதை குறிப்பாக அந்த பகுதியில் உள்ள ஒவ்வொரு பகுதியுமே டேப் மூலம் அழைக்கின்றனர். அதேபோல் எந்த பகுதியிலிருந்து வீடியோ எடுக்கப்பட்ட பகுதியையும் ஆய்வு செய்கின்றனர். தற்போது அவர் துன்புறுத்தும் பொழுது அவர் சிறுநீர் மூலமாக ரத்தம் வெளியேறியான அந்த பகுதியில் உள்ள அந்த தரை பகுதியை ரத்த மாதிரிகளை சிபிஐ அதிகாரிகள் சேகரித்து வருகின்றனர். அதே போல் பின்பக்கம் காலியான இடங்களிலிருந்து அவருடைய செருப்பை தற்போது எடுத்துள்ளனர். அஜித்குமார் அணிந்த செருப்பை எடுத்து தற்போது மேலும் விசாரித்து வருகின்றனர் சிபிஐ அதிகாரிகள். ஸ்ரீராம், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சிதம்பரம்.